அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்களுக்காவது பெண்களுடன் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்கள் பெண்களை நினைக்கவே கூடாது. பெண்கள் அப்படின்னு ஒரு இனம் நம்ம கூட தான் இங்கே சுற்றிட்டு இருக்கு. மனித இனத்திலே 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று ஆண் இனம், ஒன்று பெண் இனம். இல்லை, மனித இனத்திலே ஒரு இனம்தான் இருக்கிறது. அவர்கள் ஆண்கள். நாங்கள் ஆண்களிடம் மட்டும்தான் பேசுவோம். பெண்கள் என்றால் என்னவென்றே தெரியாது. அந்த மாதிரி ஆயிடணும். சர்வம் சிவாத்மயம். வாங்க, நான் வேணா ருத்ராஜம் போட்டு உங்களுக்கு எங்கள் கிறிஸ்டின்ஸ்லாம் ஞான ஸ்நானம் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு வேணால் உபதேசம் பண்ணிடுறேன். நீங்களும் என்ன மாதிரி ஆயிருங்க. ஓகே, பிரம்மச்சரி ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை. சார் நீங்கள் பிரம்மச்சரியா சார்? இது போன்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வதில்லை. இருந்தாலும் இப்போதைக்கு சொல்கிறேன், தனுசு ராசியாக இருந்தால் நான் பிரம்மச்சாரின்னு சொல்லிடுவேன். சரியா? ஆகணும், ஆக வைப்பார். ஸோ அப்போது இல்லைன்னா அவ்வளோதான். தனுசு ராசிக்காரராகப்பட்ட இன்னாருக்கும் தொடர்பு அப்படின்னு போட்டுருவாங்க. எனக்கெல்லாம் எவன் சார் போட போகிறான்? நான் ஒரு சாதாரண ஆள். உங்களுக்கு தான் நிறையா போடுவான். ஏன்னா பெரிய ஆள்னா கூட என்னை புகழுக்கு வதந்திட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் தான் கரெக்டாக போய் மாட்டிக்குவீங்க. அதனால் 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். சனி என்ன பண்ணுவார்? அம்பத்தூர்லேருந்து பூந்தமல்லிக்கு போகணுங்க. நின்றுட்டே இருந்த 60 பஸ்ஸு வரவே இல்லை. அரை மணி நேரமாக நின்னீங்க, 60 வரவே இல்லை. வெறுப்பாய் போய் என்ன பண்ணிட்டீங்க? ஆட்டோ பிடிச்சி போகிறீங்க. எவ்வளோ தண்டத்துக்கு 120 ரூபா பிடிச்சி போகிறீங்க. திரும்பி பார்த்தா 3 65 வருங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு. ஒரு 10 நிமிஷம் இருந்திருந்தா 6 ரூபா டிக்கெட்டோட போயிருக்குமே. அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து தண்ட செலவு, விரய செலவு உண்டாகும். சனி டார்ச்சர் ஃபெலோ. நடந்து போகிறீங்க அப்படின்னா தலையில் டம்முன்னு இடிச்சுக்கும். ஒரு இன்டர்வியூ போகலான்னு இருந்தேன், சட்டமலை காப்பி ஊற்றிடும். இந்த மாதிரியே நடக்கும். ஸோ அப்போது இதெல்லாம் எல்லா மனுஷ வாழ்க்கையும் நடக்கிறது தான் சார். உங்களுக்கு ஸ்பெஷலாக நடக்கும். ஸோ அப்போது முயற்சியை தடை பண்ணுற விஷயம். அப்போ நீங்கள் ப்ரிகாஷன். சனி உங்களை டியூன் பண்ணுறாரு. நைட்டே ஒரு டைரி எடுத்துகிட்டு நாளைக்கு என்னென்ன பேச போகிறோம், நாளைக்கு அஜெண்டா என்ன, நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும், ப்ரிப்பரேஷன் என்ன, ஃபோன் பண்ணி ஹாய் சரவணா, காலைல 8 மணிக்கு வந்துரு, 7 மணிக்கு வந்துரு. நான் இங்கேருந்து 8 மணிக்கு போனால் தான் டிராஃபிக் ஒரு 1 ஹவர் நம்ம வச்சுட்டா கூட 9 மணிக்கு போக முடியும். இந்த மாதிரிலாம் யூனிட் ப்ரீ பிளான் யுவர் செல்ஃப். தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளில் அப்போ என்ன தான் சார் நல்லது நடக்கும்? 5ல் குரு இருக்காருங்க. உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் 2 குழந்தை 3 குழந்தை பிறக்கும். அப்போது அந்த அளவுக்கு யுவர் பிளஸ்டு. 5ல் குரு இருக்கிறதுனால என் மாமன் இருக்கான் பாருங்க, மீசக்காரன், கையெழுத்தே போட மாட்டேங்கிறான் சார். இவன் கையெழுத்து போட்டானா அந்த சொத்து எனக்கு வந்துடும் சார். அவன்லாம் பேச வேண்டாம். மாமர்னா நல்லா இருக்காதுல்ல. சரி, மாமன் அவர்கள் உங்களுக்கு வந்து கையெழுத்து கொடுத்துருவார். ஸோ அப்போது தனுசு ராசிக்காரர்கள் 5ல் குரு ஆட்சி பெற்றதால் இறையருள் பெற்று சர்வ சாப நிவர்த்தி பாப நிவர்த்தி பெற்று கல்யாணம் அடைந்து குழந்தைகள் எல்லாம் பெற்று சகல சௌபாகியங்களுடன் வாழப்போகுது. தனுசு ராசிக்காரர்கள் இன்பமாய் இருக்குது ஐயா, அப்படி ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் பார்த்து காலை வைங்க, வலிக்கு கீழே விழுவீங்க. சரியா? சனி வந்து உங்களை தடை பண்ணிகிட்டே இருப்பார்.